வணக்கம். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போய் கொண்டிருக்கு. அதாவது தேசிய தலைவரை ஈவேராவோட நேரடி துருவங்களா கொண்டுட்டாருன்னு சொல்லி ருத்ரகுமார் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சதா அந்த விஷயங்கள் நிறைய பேர் அதில் பகிர்ந்திருந்தாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவரை இவரோட ஒப்பிட்டு எந்த விதமான கதையும் கதைக்கல. அவர் ஈவேராவோட அவர் கதைச்ச கதைகள், அவர் தமிழர்களுக்கு எதிராக செஞ்ச செயல்பாடுகள் அதுகளை பற்றி தான் கழிச்சது. ஆனால் அந்த திராவிட கூட்டங்கள் இருக்கிற அந்த கொத்தடிமைகள் தான் தேசிய தலைவரை இழுத்துட்டு இதுக்குள்ள கொண்டு வந்தது. அதை ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். இப்போ திடீரென்று இப்போ அண்ணன் சீமானுக்கு எதிராக யார் யாரையோ கூப்பிட்டு எங்கெங்கேயோ திராவிடம் அங்கே ஓடி இங்கே ஓடி அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு ஏதாவது செஞ்சு, அதாவது நாம் தமிழரை பலத்தை குறைக்கணும்ன்றது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. நீங்கள் கடந்த காலங்களை பார்த்தாலே தெரியும். எலெக்ஷன் நடக்கும்போது சின்னங்களை பறிக்கிறது, வேறு கட்சிக்கு இதை கொடுக்குறது, அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழண்ட கையில் எந்த விதம் அதிகாரமும் போயிடக்கூடாதுன்ற தெளிவாக இருக்காங்க. அவை கட்டி வச்ச ஒட்டுமொத்த கோட்டையும் திராவிட கோட்டை எல்லாமே பெரியாரை வச்சுட்டாங்க. அந்த பெரியார் தகர்க்கப்பட்ட உடனே ஒன்று பதறி அடித்து கொண்டு அவங்க என்னென்ன செய்யணுமோ அதுக்காக ஈழத்தமிழர்களில் சில விலை போகக்கூடிய ஆட்கள் விலைக்கு வாங்கி கழிச்சு கொண்டிருக்காங்க. எந்த ஒரு மானமுள்ள ஈழத்தமிழனும் தமிழர் சார்ந்து தான் இருப்பான். அவன் மாறி இருக்கவே மாட்டான். இப்போ இதில் மாறி மாறி இதில் தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் மாறி மாறி இதில் திட்டி கொண்டிருக்கிற எல்லாருமே தமிழர் கிடையாது. தமிழர் போர்வையில் ஒளிஞ்சிருக்கிற திராவிடர்கள். அவங்க தான் தாங்களும் தமிழராக காட்டிக்கொண்டு எங்களுக்குள்ள அந்த வெறுப்பை கற்கிறதும் அதை எடிட் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே பேசி ஊடகங்கள் தான். காசுகளை வாங்கி கொண்டு எல்லாருமே நாம் தமிழுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அப்பயே புரிஞ்சு கொள்ளணும், நாம் தமிழற்ற பாதை சரியான பாதை. இன்னொரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இப்போ இவன் இந்த கதைக்கு ஈவேரா திராவிட கட்சிகள் உதவி செஞ்சது அது இது அப்படி அந்த கதைகள் அதுக்கு வருது. அதில் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இப்போ போராட்டம் ஆரம்பிச்சிலிருந்து பிறகு வரைக்கும் இன்று வரைக்கும் திராவிட கட்சிகள் இருந்தது. ஆனால் இப்போ தலைவற்ற புகைப்படங்களை பயன்படுத்துறதுக்கு அப்போ அங்கே இந்தியாவில் இருக்கிற டைமில் நாம் தமிழர் கட்சி வர முதல் தலைவற்ற பயன்படுத்தினாவே உங்களை கீப்ரான் பிடிச்சு கொண்டு உங்களை ஜெயிலில் போடக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருந்தது. ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்ததோ கடைக்கோடி எல்லா குழந்தைகள் முதற்கொண்டு தேசிய தலைவற்ற புகழும் எங்களோட போராட்டத்தின் நியாயமும் நல்ல விதத்தில் போனது. இப்போ யூரோப்பா வெளிநாடுகள் எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம். மற்ற இங்கே நாங்கள் வெளியே கதைச்சி இப்போ சோசியல் மீடியா வந்ததால் கதைக்கிற ஒரு விஷயம். ஆனால் நேரம் ஒவ்வொரு இடங்களையும் கொண்டே பயப்படாமல் அதை பற்றி கதைச்சது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது. வேறு எந்த கட்சியுமே இல்லை. அப்போ திராவிட கட்சிகள் இருந்தது, இப்போ திருமாவளவன் இருந்தார், அவங்களாம் இருந்தாங்க, வைக்கோ இருந்தாங்க. ஆனால் அவங்க எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரல. இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது நாம் தமிழர் மட்டும்தான். நாம் தமிழர் மட்டும்தான் எங்களுக்கான ஒரு கட்சி. இன்றைக்கு இந்தியாவில் நடந்த எந்த விதமான எதிர்ப்பாக இருந்தாலும் அது நாம் தமிழர் கட்சி தான் செய்யுது. அவங்க அதிகாரம் இல்லை, அவங்க எதிர்கட்சி இல்லை. ஆனால் தமிழர் நலன் சார்ந்து தமிழர்களுக்கு எதிரான எந்த இது வந்தாலும் அதை எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சி தான். தமிழர் நலன் சார்ந்து சில விஷயங்களை கொண்டு போகிறதும் நாம் தமிழர் கட்சி தான். அப்போ திராவிடத்தின் ஆணிவேர் ஆடிமோன அவங்க என்னென்ன விதத்தில் என்னென்னலாம் செய்யலாமோ அதை செஞ்சு கொண்டிருக்காங்க. மற்றது தலைவர் இப்போ திராவிட கொள்கைக்கு எதிரான இல்லை அப்படின்ற மாதிரி சில இதில் சொல்கிறீங்க. நான் தமிழில் அரசாங்கம் அமைஞ்சிருந்தா நீங்கள் ஆந்திரா காட்டுக்களை கொண்ட தமிழர்கள் அடித்து சுட்டு கொண்ட தமிழர்கள் அந்த நிலையை தலைவர் பார்த்துருந்தா எங்களோட இராணுவம் தமிழ் இராணுவம் சும்மா இருந்திருக்காது. அதே மாதிரி தூத்துக்குடியில் நீங்கள் சுட்டுக் கொள்றீங்க தமிழர்களை, அந்த டைமில் பார்த்து கொண்டு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. தலைவர் இவ்வளோ மழலையாக ஒரு சில இதில் கேட்டிருப்பாங்க, உங்களை கோபம் வர வைக்கணும் மாட்டோம், உங்களுக்கு கோபத்தை பார்க்கணும் மாட்டோம், நாங்கள் என்ன செய்யணும்? என் இனத்தை தொட்டுப்பார், என் கோபத்தை நீ பார்ப்ப, என் இனத்தை தொட்டா நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் நான் அடிப்பேன் என்றது தான் தலைவர். இது எங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான பகை ஆரம்பத்தில் இருந்ததில்லை. எப்போ எங்கள் மக்களை கொள்ள வலிக்கிட்டு எங்களுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் செயல்பட்டோ அப்போ தலைவர் ஒரு வழி இல்லாமல் தான் ஆயுதத்தை தூக்கி சண்டை போட்டார். அப்படியே இந்தியாவுக்கும் எங்களுக்கான பகை எப்பயுமே இருந்ததில்லை. இவங்களா கொலை செஞ்சதால, கற்பழிச்சதால, அதனால வந்த கோபங்கள் இருந்தது. மற்றபடி எந்த விதமான இதுவும் இல்லை. இந்தியாவை கடைசி வரைக்கும் தலைவர் பாதுகாக்கணும்னு தான் நினைச்சார். மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி, சீனா போன்ற நாடுகள்கிட்டையும் இருந்து, அந்நிய நாடுகள்கிட்ட இருந்து இந்தியாவை பாதுகாக்கணும்னு தான் தலைவர் கடைசி வரைக்கும் நினைச்சார். ஆனால் அந்த தலைவர் அழியணும் என்று நினைச்சது இந்தியாவும் திராவிட கட்சிகளும். அது எல்லாருக்குமே தெரியும். அதை விட்டுட்டு மாறி விட்டு அதில் வரை இப்போ ஈழத்தமிழர்கள் என்று சொல்லி அங்கே இங்கே செய்கிற அந்த ஈனப்பிறவிகளை கூட்டி கொண்டு வந்து இதுக்களை வச்சு கொண்டு அவர் அப்படி செஞ்சிட்டார். ஈழத்தமிழர்கள் என்றால் எல்லாருமே தலைவற்ற பிள்ளைகள் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. வெளியில் வரும்போது எல்லாம் அந்த போர்வையை ஒளிஞ்சு கொண்டு இப்படி திராவிட மாதிரி இவங்களும் ஒளிஞ்சு கொண்டு தலைவற்ற பிள்ளைன்னுவாங்க. ஆனால் நிஜத்தில் அவங்களுக்குள்ள இருக்கிற வன்மம் விஷம் வேறு. இப்போ ஒரு தமிழன் மானத்தமிழன் இன்னொரு மானத்தமிழன் பாதுகாக்கணும். அந்த தமிழ் நலன் சார்ந்து மட்டும்தான் சிந்திப்பான். இந்த இதுகள் இந்த மாறி நரிக்கூட்டங்கள் தெரியுமா, அது இங்கே திராவிட கட்சிகளுக்கு வாலாட்டி கொண்டு இப்போ எங்களோட அழிவுக்கு காரணமான திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து இவை யாருக்கு என்னத்தை பெற்றுக் கொடுக்க போறீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் காசு.
ஆனால் காசு இருக்கிறவங்களே இந்த காசுக்கு பின்னால் தெரியுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. சில பேர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அங்கே போயிட்டு ஜாலரா அடிக்கிறாங்க. என்னதுக்காக அப்படி இருக்கிறாங்கன்ட்டு எனக்குண்டா தெரியல. சிந்திங்க.